உத்தவ கீதை. உத்தவ கீதையிலே அவதூத சந்நியாசி அவர்கள் தான் பெற்ற அறிவை யார் யாரிடமிருந்து பெற்றேன் என்பதை சொல்லும் பொழுது முதலில் பூமியிடமிருந்து பெற்ற அறிவை சொன்னார். அடுத்து பஞ்சபூதங்களில் வாயு அதனிடமிருந்து பெற்ற அறிவை சொன்னார். இப்பொழுது மூன்றாவதாக ஆகாசம், மூன்றாவது குரு ஆகாசம். ஆகாசம் சொல்லி சொன்னால் வெற்றிடம். பஞ்சபூதங்களில் முதல் பூதம் ஆகாசம். இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும்போது முதலில் தோற்றுவிக்கப்பட்ட பூதம் பஞ்சபூதங்கள் ஆகாசம்தான். ஆக உத்தவ கீதையினுடைய 7வது அத்தியாயத்தில் 42, 43 ஸ்லோகங்களில் இந்த ஆகாசம் என்ற தத்துவத்திடமிருந்து நான் பெற்ற அறிவு என்ன என்பதை இங்கு சொல்லுகின்றார். ஆகாசம் என்ற குரு மூலமாக என்ன நான் கற்றுக்கொண்டேன், சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஆத்ம தியானம் அல்லது நிதித்தியாசனம். ஆகாசம் என்ற குருவிடம் என்ன பண்பை பார்த்து நாம் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல போகின்றார். ஆத்ம தியானம் சொல்லி சொன்னால் நிதித்தியாசனம்தான். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற வேல்யூ. ஆத்மாவிற்கு என்னென்ன லட்சணங்கள் உண்டோ அவைகள் எல்லாம் ஆகாசத்தை உதாரணமாக ஓமையாக வைத்து இங்கு பேசப் போகின்றார், சொல்லிக் கொடுக்கப் போகின்றார். ஆகவே இந்த ஆத்மாவை புரிவதற்கு சில உதாரணங்கள். இந்த ஓமையில் முக்கியமான ஓமை என்னவென்றால் ஆகாசத்தில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ், வெற்றிடம். இரண்டாவது லைட், வெளிச்சம், பிரகாஷம். இப்படி இந்த 2 குணங்களை தன்மைகளை வைத்து கொண்டு ஆகாசத்தை ஒப்பிட்டு எப்படி நாம் ஆத்மாவை நாம் தியானிக்க போகின்றோம் என்பது ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்க போகிறார். ஆகாசம் சொல்லி சொன்னால் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது எதுவோ அதுதான் ஆகாசம். முதலில் தோன்றிய பஞ்சபூதங்கள் முதலாகிய ஆகாசத்தில் தான் மற்றதெல்லாம் இருக்குது. இந்த அகில பிரபஞ்சம் எல்லாம் ஆகாசத்தில் தான் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆகாசம்தான் இடம் கொடுத்து இருக்கின்ற ஸ்பேஸ். ஆகவே இங்கு இந்த 2 ஸ்லோகங்கள் ஆகாசத்தினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லப் போகின்றார். அதே நேரத்தில் ஆகாசத்தை எல்லாவற்றுக்கும் ஓமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஆகாசம் என்பது ஜடம், ஆத்மா என்பது சேத்தனம், உயிர்த்தன்மையோடு இருப்பது. ஆக ஆத்ம தியானம் ஆங்காங்கே இங்கு சொல்லப்படுகின்றது. நம்ம பார்த்தோம், பெரிய அளவிற்கு வேதாந்த தத்துவங்களை உத்தவ கீதையில் ஆங்காங்கே தான் பார்ப்போம். மற்றபடி பண்புகள், விவேகங்கள், வைராக்கியம் முதலிய நிறைய விஷயங்களை ஆங்காங்கே சொல்லியிருப்பார் என்று பார்த்தோம். ஆக இந்த ஆத்ம தியானம்தான் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படும். நிதித்தியாசனம் என்றால் என்ன? ஸ்ரவண மனனத்தில் நாம் எந்த அறிவை பெற்றோமோ அந்த அறிவை அந்த அறிவில் நின்று சாதிப்பது அல்லது அந்த அறிவில் நிற்பது, அதற்கு பெயர்தான் இங்கு நிதித்தியாசனம் சொல்கிறோம். நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவை பெற்றுவிட்டேன். ஆனாலும் அந்த அறிவில் என்னால் நிற்க முடியவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தா கோபப்படக்கூடாது என்ற அறிவு நமக்கு இருக்குது, ஆனால் கோபப்படாமல் இருக்க முடியுதா? பொய் சொல்லக்கூடாது என்ற அறிவு இருக்குது, ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுதா? பொறாமப்படக்கூடாது என்ற அறிவு இருக்குது, ஆனால் பொறாமப்படாமல் இருக்க முடியுதா? ஏனென்றால் அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவின்படி நம்மால் செயல்பட முடிவதில்லை. காரணம், நம்முடைய இந்த அறிவெல்லாம் புத்தியில் இருக்குது, செயல்படுவதெல்லாம் மனதில் தான். ஆனால் நாம் எல்லோருமே மனதில் தான் வாழ்கின்றோமே தவிர அறிவில் வாழவில்லை. எமோஷன் தான் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆகையினால புத்தியில் உள்ள இந்த அறிவை, ஞானத்தை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி பழகுகின்ற சாதனத்துக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். நான் என்றுமுள்ள ஆத்மா என்ற அறிவை மனதில் கொண்டு வந்து நிறுத்துவது. ஆக ஆத்ம தியானம் சொல்லி சொன்னால் இன்னொரு வார்த்தையில் பார்த்தா, சாஸ்திர வார்த்தையில் நிதித்தியாசனம். ஆன்மீக சாதனங்களிலே, ஞான யோகத்திலே கடைசி சாதனம் நிதித்தியாசனம். அந்த அறிவில் நாம் நிலை பெற்று விட்டால் அதுக்கு பிற்பாடு செய்வதற்கு சாதனங்கள் ஒன்றுமில்லை. இந்த அறிவிலே நிலை பெற்று இருத்தல் தான், அதுதான் நாம் செய்ய வேண்டிய சாதனம். ஆக ஞானி
இங்கே என்ன பண்ணுறார், எதை பார்த்தாலும் அதன் மூலமாக ஒரு அறிவை எடுத்துக்கொள்வார். ஆகாசத்திற்குள்ள குணம் சிலது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், அதை நான் அல்லது அகம் என்று கூறுவார். இங்கே முக்கியம் ஆகாசம் இல்லை, ஆத்மாவை தியானித்தல் தான் இங்கே முக்கியம். ஆகாசம் முக்கியம் இல்லை, ஆத்மாவை தியானித்தல். உதாரணத்து மூலமா என்ன கருத்தோ அதுதான் நம்ம முக்கியமே தவிர உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்ற பொருள் இங்கு முக்கியமில்லை. ஆக சாஸ்திரமானது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அறிவை தருகின்றது. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அறிவை தருது என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னை பற்றி அறிவை தருகின்றது சொல்லி அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்மாவா அது நானான்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்க்கக்கூடாது. ஆத்மா என்பது என்னை பார்த்து தான் அட்ரஸ் பண்ணுறது. நம்மை பார்த்து சொல்லும்பொழுது நான் எங்கேயோ பார்த்து வேறு யாரையோ சொல்கிற தேர்ட் பர்சனாக நினைக்கக்கூடாது. ஆமாம், என்னை பார்த்து தான் அது எனக்கு அட்ரஸ் பண்ணுறது. ஆமாம், ஆகையினால இந்த என்னை பார்த்து ஆத்மான்னு சொல்லும்போது என்னை பார்த்து தான் இது சொல்லுகின்றது என்ற அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இதை நாம் மனதில் அப்படி உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆக ஆத்மா என்றால் நான் என்று நினைத்து கொள்ள வேண்டும், வேறு யாரோ எதுவோ அப்படி சொல்லி நினைக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க, இவ்வளோ வயதுக்கு பிற்பாடு இந்த இவ்வளோ ஜென்மாவிற்கு பிற்பாடு நான் என்ற சொல்லுக்கு நமக்கு இப்பொழுதுதான் அர்த்தம் தெரிந்துள்ளது. என்ன, நான் என்று எங்கெல்லாம் நீ சொல்லுகின்றாயோ நான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இந்த உடல் இல்லை, மனதில்லை, புத்தி இல்லை. ஏற்கனவே புத்தி இல்லைன்றது வேறு விஷயம். ஆமாம், ஆக அது இல்லை, இந்த ஆத்மா தான் நீ என்று நான் என்ற சொல்லுக்கு புதிய அர்த்தத்தை சாஸ்திரம் கொடுத்துடுச்சு. ஆனாலும் நாம் ஏற்கனவே நான் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை, பழைய அர்த்தத்தை தெரிந்து வைத்து விடுப்போம். ஆனால் சாஸ்திரம் நான் என்ற சொல்லுக்கு புதியதாக ஒரு அர்த்தத்தை சொல்லி உள்ளது. அப்போது இப்போ என்ன ஆகியிருக்கு சொல்லி சொன்னால், நான் என்ற சொல்லுக்கு நாம் ஏற்கனவே புரிந்த அர்த்தம், பழைய அர்த்தம் ஒன்று இருக்குது. ஆனால் சாஸ்திரம் தந்துள்ள புதிய ஒரு அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சாயிட்டுது. இப்போது ஒரு சொல்லுக்கு என்ன, நான் என்ற ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் நம்முள்ள இருக்குது. ஒன்று பழைய அர்த்தம், ஒன்று புதிய அர்த்தம். ஒன்று பழைய ராமசாமி, இப்போ புதிய ராமசாமி, ரெண்டுமே இருக்குது. நான் பழைய அர்த்தத்தில் இந்த உடலையும் மனதையும் நான் புரிஞ்சிருக்கேன். சாஸ்திரம் ஆத்மான்னு சொல்லிட்டு இந்த உடல் மனதை நீக்கிய ஆத்மா என்ற ஒரு தத்துவம் அதுதான் நீ என்று சொல்லிவிட்டது. அப்போது இதில் எந்த அர்த்தம் நமக்குள்ளே அதிகமாக பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்? எந்த அர்த்தத்தை அதிக காலமாக இயற்கையாக பிறந்ததிலிருந்து பழக்கத்தில் பயன்படுத்தி வந்துள்ளோமோ அந்த அர்த்தம்தான் இயல்பாக வலுவாக பலமாக மனசில் ஊறி இருக்கும், ஆழமாக மனதில் பதிஞ்சு இருக்கும். புதிய அர்த்தம் நமக்கு மனதில் நிற்காது. ஆகவே சாஸ்திர அர்த்தம் தெரிந்த பிற்பாடு புதிய சொல்லும் அது தருகின்ற புதிய அர்த்தத்திலும் நாம் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், நினைப்போம். இதில் ஒரு விஷயத்தை உதாரணம் சொல்லலாம். ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு தெருவுக்கோ அது நம்ம வீட்டுக்கோ ஒரு புதிய பெயர் கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு கூட புதுசாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், பழைய எண்ணு தான் ஞாபகம் இருக்கும். அதாவது புதிய எண்ணு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கூட ஓல்டு நம்பர் நியூ நம்பர் ரெண்டும் போட்டு தான் போடுவோம். ரெண்டு சேர்த்து தான் போடும். நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, எதுவும் மாறி போயிடுமோ, ரெண்டுமே போட்டு எழுதி வச்சுருப்போம். அது எதுக்கு, பழசம் இருந்துகிட்டு இருக்கலாமே. நம்ம அப்படி பயன்படுத்துறதில்லை. பழைய நம்பரையும் போட்டுக்குவோம், புது நம்பரையும் போட்டுக்குவோம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆகவே பழைய சொல் பழைய அர்த்தத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய அர்த்தத்தில் புரிந்து பழக நமக்குள் அந்த வார்த்தையையும் அந்த அர்த்தத்தையும் நமக்குள்ளே வைத்து வாழ்ந்து ஆக வேண்டும். தாய்மன்னர் சொல்கிறது போல், தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக எந்த நாளும் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை. அழகாக ஒரு அர்த்தம் சொல்வார். அத்துவித அனுபவத்தை அனந்தமரை இன்னும் இன்னும் அறியோம் எனும் நித்தியத்தை நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை சொல்கிறார். இப்போ புதிய ஒரு அர்த்தம் வந்து விட்டது, பழைய அர்த்தம் மனசில் ஊறி இருக்குது. அப்போ பழைய அர்த்தம் இயல்பாக இருக்கும், புதிய அர்த்தம் என்ன புதுசாக வந்திருக்கு, அது அடிக்கடி மறந்து போய்டும், இல்லை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைங்க பழைய நம்பருங்க, இது புது நம்பர் சொல்லுங்கள். இப்போது சென்னைக்கே மெட்ராஸ் அது பழைய பேர், அப்புறம் சென்னைன்னு மாற்றிட்டாங்க. அப்போ முன்னே மദ്രാஸ், அப்புறம் சென்னைன்னு மாற்றிட்டாங்க. நிறைய பேர் பழைய ஆளுக்கெல்லாம் என்ன மெட்ராஸ் தான் இருக்கும்.
சினிமா பாட்டு கூட ஒன்று பாடிட்டான், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு சொல்லி. ஆனால் சென்னை என்பது ஒரு ஊர். அப்போ சென்னை வேறு மெட்ராஸ் வேறையான ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? அப்போ சென்னை என்பது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எந்த இடத்துல புதிய பேர் வச்சு அந்த புதிய பேர் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுபோல் இந்த இடத்துல பழைய அர்த்தம் நம்முள்ள நன்கு ஊறி இருக்குது, புதிய அர்த்தம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. கொஞ்ச காலம் என்ன பண்ணமா, அந்த புதிய அர்த்தத்தை நமக்குள் மனதிலும் பழக்கத்திலும் அதை வாழ்ந்து பழகணும். அது ரொம்ப முக்கியம். அந்த அறிவில் இருந்து பழகுதல், புதிய அர்த்தத்தில் நானாக இருந்து பழகுதல், அதைத்தான் இங்கே அப்படி இருந்து பழகுதலை தான் பாவையேத் என்று சொல்கிறார். இப்படி பாவனை செய் என்று சொல்கிறார். அது தவறில்லை. இங்கே புதிய அர்த்தத்தில் இருந்து பழகிறது இயல்பு. இது சாஸ்திரமானது ப்ராக்டிக்கலை தான் பேசுறது. ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயத்தை சாஸ்திரம் பேசவே பேசாது. ஏனென்றால் உடல் மனதாக நான் நினைத்து 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 இந்த பிறவியில் மட்டுமில்லை, பல ஜென்மங்களில் ஜென்மாந்திரங்களில் இந்த உடல் மனதாக நினைத்து 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 பழகிறது ஊறி இருக்குது. ஆனால் சாஸ்திரம் இப்போ சொல்கிறது, நீ ஆத்துமா, நீ அழியாதவன், நீ வரையறைக்குட்படாதவன், நீ என்றும் உள்ளவன், நீ நித்தியமானவன், உனக்கு பிறப்பு இல்லை, ஆகினால இறப்பு இல்லை, நீ எங்கும் உள்ளவன். இந்த உடல் உன்னை வரையறுத்திருக்கு. ஆத்மாவுக்கு அழிவில்லை, அது இரவாதது, பிறவாதது, மாறாதது, மறையாதது. இந்த உடல் அழிந்தாலும் அழிகின்ற இந்த உடலுக்குள் அழியாத ஒரு வஸ்துவாக இருந்து கொண்டிருப்பது. உடல் தான் மாறுகின்றதை தவிர ஆத்மா மாறாதது. இப்படி எல்லாம் ஆத்மாவோட லட்சணங்களை அழகாக சொல்லி கொடுத்துடுது. நான் என்னவா நினச்சிருக்கேன், இந்த உடலாக மனதாக மாறுபவனாக அழிபவனாக இறப்பவனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாஸ்திரம் எனக்கு என்றும் உள்ளவன் சொல்லி கொடுத்துடுச்சு, நீ ஏக்கமானன்னு சொல்லி கொடுத்துருச்சு, அது அழியாதுன்னு சொல்லி கொடுத்துருச்சு, மாறாதுன்னு சொல்லி கொடுத்துடுது, அது எப்பொழுதுமே இன்ப வடிவனன்னு வேற சொல்லி கொடுத்துடுச்சு. ஆக இந்த அறிவில் புதிய அறிவிலிருந்து பழகுதல், புதிய அர்த்தத்தில் நான் அதை உணர்ந்து பழகுவது, அதைத்தான் இங்கே பாவையேத் என்ற வார்த்தையில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இப்படி பாவனை செய்ய சொல்லி சொன்னால் இல்லாததை பாவனை செய், அப்படி அது அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தம் இல்லை. இல்லாதது தான் நான் பாவனை பண்ணணும். ஆனால் சாஸ்திரம் இருக்கின்ற உண்மையை சொல்லி கொடுத்து அதை நீ மனதில் நின்று பழகுன்னு சொல்கிறது. காரணம், நான் வேறு எதுவாக என்னை நான் புரிந்திருந்தேன், ஆக அது நீ இல்லை என்று சொல்லி நீ இப்படி பழகுன்னு சொல்லி கொடுக்குறது. ஆக ஞானத்துக்கு பிற்பாடு பாவனை என்பது இங்கே அவசியம் இல்லை தான். ஞானம் வந்தாயிற்று. அப்போ ஏன் பாவனை சொன்னால், இப்போ ஒரு பொருள் இருக்குது, இது ஃப்ளாஸ்க் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது ஃப்ளாஸ்க்குன்னு சொன்ன பிற்பாடு நீங்கள் பார்த்துட்டிங்க, அறிவு வந்துட்டு, நீங்கள் இது ஃப்ளாஸ்க்குன்னு பாவனை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது தெரிஞ்சாச்சே. ஆனால் இங்கே ஏன் பாவனை பண்ணுன்னு சொல்கிறதுனா, பாவனை பழகுன்னு சொல்கிறதுன்னா, நான் ஏற்கனவே அதை தவறாக புரிந்து வைத்து கொண்டேன் என்னை. ஆகவே இங்கு புதுசாக சாஸ்திரமானது உண்மை அறிவை நமக்கு சொல்லிடுது. ஆகவே இங்கு பாவனை என்பது பழகுதல் சொல்லி அர்த்தம். ஏன்னா அந்த ஸ்லோகத்தில் அப்படி வந்திருக்க வார்த்தை. ஆக இது இந்த பொருள் என்று காட்டிய பிறகு இது கடிகாரம் எல்லாம் பாவனை பண்ணுங்க, இல்லை இது பென்சில் சொல்லிட்டு எல்லாரும் பாவனை பண்ணுங்க சொல்லவா முடியும்? பார்த்தாச்சு சாமி, அப்புறம் என்னத்தை பாவனை பண்ணுறதுங்க? ஆக இங்கே என்ன அர்த்தம் சொன்னால், நான் என்பதனுடைய உண்மையான அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நாம் வைத்திருந்த நான் என்ற அர்த்தத்தினுடைய தவறான அர்த்தம் மனதில் ரொம்ப பலமாக இருக்குது. அது சொல்கிறது, பழைய நான் இத்தனை நாள் என்னோட தானே இருந்தேன், அந்த நான் சொல்லுது. புதிய அறிவு வந்த உடனே பழைய அறிவு சொல்லுது, அல்லது பழைய நான் சொல்லுது, இத்தனை நாள் என்னோட இருந்துட்டு இப்போ புதுசாக ஏதோ அர்த்தத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. தாய்மலர் இடத்துல கேட்பா, எவனோ வந்தான், அந்த நாள் இந்த நாள் என்ன பண்ணிட்டான், உன்னை சத்தென்று என்னை ஜடம் என்று எவனோ அன்று பிரித்தான். அந்த சொல்லை கேட்டு அன்று முதல் இன்று வரை எங்கள் முன்னாக நின்று என்ன கோட்டை கண்டா என்று மூடமனம் மிகவும் ஏச சொல்கிறார். என்ன கோட்டை கண்டா என்று மூடமனம் மிகவும் ஏச. யாரோ வந்தான் என்னை ஜடம் சொன்னால், உன்னை சித்துன்னு சொன்னான். அதை கேட்டு அன்று முதல் இன்று வரை எங்கள் முன்னாக பெரிய ஒரு அடர்ந்த அரசு செய்து எங்கள் முன்னாக என்ன கோட்டை கண்டான்னு சொல்லி கேட்குறேன். அப்படி கேட்குமா மனசு?
அதான் சொல்கிறேன். அந்த பழைய நான் இத்தனை நாள் என்னோட தானே இருந்தேன், இப்போ திடீரென்று நான் வேறு ஆள் சொல்லி சொன்னால் அது எப்படி என்னால் ஒத்துக்க முடியும்? ஆக புதிய நான் சொல்கிறது இல்லை இல்லை, இந்த புதிய நான் தான் உண்மையான நான், நீ பொய்யான நான் சொல்கிறது. இத்தனை நாள் பழகு நான் பொய்யானா ஆமான்னு சொல்கிறது. அப்போ புதிய நானே நாம் மனதில் பழக என்ன செய்ய வேண்டும்? புதிய நான் ஆத்மா என்றும் பொழுது ஆத்மாவை பார்த்து விட்டால் அதை பார்த்து பார்த்து பழகலாமே. அடுத்த ஒரு ப்ராப்ளம் என்ன? சரி, புதிய நான் சொல்லிட்டீங்க, அந்த புதிய நானை என்னை நேராக பார்த்துருந்தா அந்த புதிய நானை பார்த்து பார்த்து ஆத்மான்னு பழகலாமே. ஆனால் ஆத்மா என்பது ஒரு அனுபவிக்கப்படும் பார்க்கப்படும் பொருளாக இல்லை, ஆப்ஜெக்டாக இல்லை. இப்போ அந்த பொருள் இருக்குன்னா, இது புதுசாக ஒரு பொருள் இருக்குன்னா அதை பார்த்து இந்த அறிவை பெறுங்கள் சொல்லி சொன்னால் பார்த்து பார்த்து ஆமாம் இதுன்னு சொல்லி சொல்லலாம், பழகலாம். ஆத்மா அது போல் ஒரு ஆப்ஜெக்டாக இல்லையே, ஒரு பொருளாக இல்லையே. எதையும் எந்த ஒன்றையும் நாம் இணைப்பதற்கு ஒரு உதாரணம் தேவைப்படும், ஒரு பொருள் தேவைப்படுகின்றது. ஆக இங்கு ஆகாசமானது உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆகாசம் என்ற அதனுடைய வேல்யூ, அதனுடைய சுபாவத்தை பார்த்து அதை புரிந்து கொள்வதற்கு ஆகாசத்தை உதாரணமாக சொல்லுகின்றது. அடுத்து இந்த ஆகாசத்துக்கும் ஆத்மாவிற்கும் பொரிந்து வருகின்ற சில லட்சணங்கள், 5 லட்சணங்கள் இருக்குது. ஆமாம், அதில் முதல் லட்சணம்னா ஞாபகம் வச்சுக்க. ஆமாம் தெரியும் உங்கள் லட்சணம்ன்றங்க, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஞாபகம் வச்சுக்க, ஆமாம் உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியுன்ற பாருங்க, அது வேறு. அந்த அர்த்தத்தில் இல்லை. இங்கே லட்சணம் சொல்லி சொன்னால் நம்முடைய இயல்பு சொரூபம். முதல் இயல்பு என்னவா? முதல்ல அந்தர்யாமி. அந்தர்யாமி சொல்லி சொன்னால் அனைத்துள்ளும் ஊடுருவி இருப்பது, அனைத்துள்ளும் ஊடுருவி இருப்பது. ஆகாசம் சொல்லி சொன்னால் ஆகாசம் எங்கே இல்லை? ஆகாசம் எங்கே இல்லை? ஆகாசம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஆகாசம் எங்கே இருக்குது? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஆகாசம் எங்கே இருக்குன்னா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே ஓடி போய் ஆகாசம் எங்கே இருக்குது அப்படி பார்ப்பாங்க. அப்படிலாம் ஆகாசமே எங்கே இருக்குது? ஆகாசத்தில் தான் நாம் இருக்கிறோம், ஆகாசத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் ஆகாசத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகாசம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? நிறைய பேருக்கு இந்த ஆகாச தத்துவமே புரியறதில்லை. ஆகாசம்னா வெளியே ஓடி வந்து ஆகாசம் பார்ப்பாங்க, ஸ்பேஸ். அதுதான் எங்கே இருக்குது, அதில் தான் நாம் இருக்கோம். நாமே ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆகவே எல்லா இடத்துலையும் இருக்கிறது எது? ஆகாசம்தான். அது இல்லாமல் வேறு எங்கேயுமே இல்லை. ஆக முதல் கருத்து ஆத்மா சொல்லி சொன்ன அந்தர்யாமி. இந்த ஆத்மா தான் எங்கே இருக்குது? ஆகாசத்தை போல எங்கும் உள்ளதாக இருப்பது எதுவோ அது ஆத்மா. இரண்டாவது பிரம்மன். பிரம்மன்ற வார்த்தை அந்தர்யாமி பிரம்மன் சொல். அடுத்து ரெண்டாவது பிரம்மன் சொல்லி சொன்னால் முழுமையானது சொல்லி அர்த்தம். பெரியது, முழுமையானது. ஆகாசம் இருக்கிறதுலே பெருசு எது? ஆகாசம்தான். அதை அந்த ஆகாசத்தை படைச்ச அந்த பிரம்மன் இருக்க அது போல பெரியது. பிருகதீஸ்வரர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய சிவலிங்கம், அதை விட பெரிய சிவலிங்கம். அதை பிரதிஷ்டை பண்ணும்போது இல்லை. இப்போ சொல்கிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறது தான் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிறத விட பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. அது வேறு கருத்து. பிருகதீஸ்வரர், பிருகத் சொல்லி சொன்னால் பெரியது சொல்லி அர்த்தம். ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம் இந்த வயசானவங்கள்லாம் பசங்க சொல்லுவானு பெருசுன்னுவானுங்க. பெருசு பெருசு. இப்போல்லாம் அந்த வார்த்தை இருக்கா தெரியல. நிறைய வார்த்தை இப்போ ப்ரோ அதுனா ப்ரோ தெரில, ப்ரோ. சரி. ஆக முதல் அந்தர்யாமி, இரண்டாவது பிரம்மன் சொல்லி சொன்னால் ரொம்ப பெரியது. எவ்வளோ பெரியதுன்னா நீங்கள் எவ்வளோ பெருசு சொல்கிறீங்களோ அதை விட பெருசு. மகதோ மகியா. அடுத்து மூன்றாவது வியாபி. வியாபி சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் வியாபித்துள்ளது. ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அந்தர்யாமின்ற அனைத்துள்ளும் ஊடுருவி இருப்பது. அடுத்து பிரம்மன் சொல்லி சொன்னால் ரொம்ப பெரியது. மூன்றாவது அதுதான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு. எதை போல? லைக் ஸ்பேஸ், ஆகாசத்தை போல எங்கும் வியாபித்துள்ளது. ஆகாசம் இல்லாத இடம். இப்போது ஆகாசத்துக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன இருக்க முடியும்? ஆகாசம்தான் இருக்க முடியும். இந்த ஸ்பேஸே பெருசாக தான் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பாளு கப்பாளா இல்லையா? இது என்ன சொல்ல முடியும்? ஆக நான்காவது ஒரு கருத்து
நிறைந்தது. நிறைந்தது சொல்லி சொன்னா பூர்ணக. ஆகாசத்தை எம்டி வெற்றிடன் சொல்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அதுதான் அனைத்து பொருள்களுக்கும் இடம் கொடுப்பது. இப்போது ஒரு ரூம் இருக்குது, ரூமில் இடம் இல்லைங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் இல்லைன்னு தான் அர்த்தம், எம்டி ஸ்பேஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். அதுபோல் ஆனால் இந்த ஆகாசம் அவதாத்ரு ஆகாசம் அப்படி ஒரு லட்சணம் இருக்குது. எது அனைத்துக்கும் இடம் தருமோ, அக்காமடேட் பண்ணுமோ, எது நிறைந்திருக்கின்றதோ அதுதான். அதுபோல இந்த ஆத்மாவும் எங்கும் நிறைந்தது, அனைத்துக்கும் இடம் தந்துள்ளது. இன்னொரு கருத்து இருக்கு, மனம் நிறைந்திருந்தால் அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் நிறைவாகலன்னா யாரையும் நாம் ஏற்றுக்க மாட்டோம். அப்படிங்க பூர்ணக, பூர்ணக சொல்லி சொன்னா அதுதான் எங்கும் நிறைந்துள்ளது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி சொல்கிறோம் பாருங்க. எங்கு நிறைகின்ற பொருளே பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம். இந்த வார்த்தையெல்லாம் அந்த அர்த்தத்தை தான் தருது. அது இல்லாத இடமே இல்லை, அதுதான் எங்கும் நிறைந்திருக்கின்றது. ஆகவே நான்காவது எங்கும் நிறைந்தது எது சொல்லணும்? அப்பா எது? ஆத்மா. ஆத்மாவோட லட்சணம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஐந்தாவது அசங்கக, எதனுடனும் சேராதது. இந்த ஐந்துமே இந்த ஸ்லோகத்தில் வருது. இந்த உதாரணம் எல்லாம் ஒரு அளவிற்கு, எப்பவுமே உதாரணம் ஏகதேசம்தான், ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். 100க்கு 100 பொருந்தி வந்தால் உதாரணம் தேவையில்லை, 100க்கு 100 பொருந்தி வந்தால் உதாரணம் தேவையில்லை. ஆக ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆத்ம விஷயத்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். இந்த ஸ்லோகம் முழுவதும் ஆத்மாவோட லட்சணத்தை ரொம்ப அழகாக சொல்கிறது. இவ்விதம் என்னை நான் தியானிக்க வேண்டும். என்னை நான் தியானிக்க வேண்டும், அப்போ நான் யார்? ஆத்மா. நான் ஆத்மா. இது புரியவே மாட்டுது சுவாமின்னா. அது பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, நுகர முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. ஆனால் அதுதான் இருக்குது, அதுதான் அனைத்துமா இருக்குது. இப்படி லட்சணங்களை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். காரணம் அது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் சொல்லி காட்டிடலாம், எடுத்து காட்டிடலாம், இது பாருங்கன்னு சொல்லலாம். இந்த நிறம் இருக்குது, குட்டையா நெட்டையா உயரமா குண்டா ஒல்லியா எல்லாம் சொல்லிடலாம். ஆனால் இந்த ஆத்மா அப்படி இல்லையே, அது நானாகவே இருப்பது, தானாகவே இருப்பது. அதனால தான் தாய்மன்னர் அழகாக சொல்லுவார், எண்ணுட்கலந்தாய் யானறியாதிருந்தாய் இறைவா இனி ஏனும். சாஸ்திரம் என்ன கொடுக்குறதுன்னா, என்ன அறிவை கொடுக்குறது? என்னை பற்றி அறிவு தான் தருது. என்னை பற்றி அறிவு நான் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கல. நான் என்னை பற்றி நான் நினச்சது உடலா மனதா இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அன்னை போலும் அருள்மிகுக்கும் மண்ணு ஞான வரதனே என்னையே எனக்களித்த நின்னை யானு நினைவனே. சாஸ்திரம் நம்ம பற்றி அறிவை கொடுத்து நம்மை நிறைத்து விடுகின்றது. எப்படி? லட்சணங்களை சொல்லி, ஆத்மானா இப்படித்தான், அது பொருளாக இருந்தால் காட்டிடலாம், ஒரு நிறமாக இருந்தால் இந்த கலர் சொல்லிடலாம், அது சாஃப்டாக இருந்தால் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிடலாம், அது ஹார்டாக இருந்தால் ஹார்டாக இருக்குன்னு சொல்லிடலாம். இது அப்படி இல்லையே, நானாகவே தானாகவே இருக்கின்ற காரணத்தினால் அதை இப்படித்தான் சொல்லி புரிய வைக்க முடியும். அது சப்ஜெக்டாகவே இருக்குது, ஆப்ஜெக்ட் இல்லை. ஆத்மாவே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டாக பார்த்து 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 பழகினதுனால ஆத்மாவே ஆப்ஜெக்டாக பார்த்துடலான்னு நினைக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு குகையில் கருப்பாக சிவப்பாக ஒன்று இருந்தது, அதுவான்னு சொல்லி கேட்டால் அது இல்லை. சாஸ்திரம் ஒரு வார்த்தை சொல்லிடுது, நீ எதையெல்லாம் பார்த்தாயோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லிடுது. நான் பார்த்தேனே என்ன, அதனால தான் அது ஆத்மா இல்லை போன்னு ரொம்ப சுலபமாக சொல்லிடுது. இது ஒரு பெக்யூலியர் விஷயந்தான் இது புரிஞ்சுக்கிறது ஆத்மா. அதனால தான் இவ்வளோ கடினமாக இருக்குது. அதனால சாஸ்திரங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுது, நிறைய சொல்லி கொடுக்குறது. ஆக என்னை நான் தியானிக்க வேண்டும், நான் யார்? ஆத்மா. அது எப்படி தியானிக்க வேண்டும் அதெல்லாம் ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்கறது. இந்த உலகத்தை ரெண்டாக பிரிக்கலாமா? எப்படி? ஒன்று அசையாதது, இம்மூவபிள். இரண்டாவது அசைந்து கொண்டிருப்பது. ஒன்று அசையாதது, ஒன்று அசைவது. இந்த அச்சலம் சொல்லி சொன்னால் மலைன்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் அதுக்கு மலைன்னு பேர் வந்தது. அச்சலம், அருணாச்சலம், ஹிமாச்சலம், விந்தியாச்சலம் சொல்கிறோம் பாருங்க. அச்சலம் என்றால் அசையாதது, அந்த அர்த்தத்தை வச்சு தான் அந்த பேர் வந்தது.
அதுபோல் இந்த உலகத்தில் 2 பொருள் இருக்குது. அச்சர சர பேதமான யாவையும் படைத்துன்னு சொல்கிறார் தாய்மன்னர். சரம் என்றால் அசைவது, அச்சரம் என்றால் அசையாதது. எங்கள் வீட்டில் ஒரு சிலர் இருக்காங்க அசையாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமாம். ஆக ஜீவர்கள் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஜீவர்கள் அசைந்து கொண்டிருக்கிறோம். ஆமாம். அசையாதது எது? நம்ம வீடு, மரங்கள் எல்லாம் அசையாதது, மலைகள் எல்லாம் அசையாதது. அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், அசையாத இந்த உடலுக்குள் அசைகின்ற தன்மையை தருகின்ற ஆத்மா இருந்து கொண்டுள்ளது. எப்படி கெட்டு போகிற பாலுக்குள் கெடாத நெய் இருக்கின்றதோ அதுபோல இங்கே அழிகின்ற ஜடமான உடலுக்குள் அந்த ஜீவன் இருந்து கொண்டு இந்த உடலை அசைவித்து கொண்டுள்ளது. எந்த ஒன்றினுடைய இருப்பினால் இந்த உடல் மனம் சிந்திக்கின்றதோ, உடலுக்கு அசைகின்ற தன்மை வந்துள்ளதோ, அந்த ஒன்றிற்கு பெயர் ஆத்மா என்று புரிந்து கொள். அது இல்லை என்றால் இந்த உடல் அசையாது, மனம் வேலை செய்யாது, கண்கள் பார்க்காது, காதுகள் கேட்காது. அந்த உள்ளே வீற்றிருப்பது யார்? இந்த ஆத்மா. இதைத்தான் அந்தர்யாமின்னு சொல்கிறார். எல்லாவற்றிற்குள்ளும் அது இருக்கின்றது. அதனுடைய இருப்பினால்தான் இவைகளை எல்லாம் நாம் அறிகின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆக அசைகின்ற அசையாத அனைத்து பொருள்களுக்குள்ளும் அந்த பொருள்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது எதுவோ அது ஆத்மா. இப்போ அசையாத பொருள் ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த உடல் இறந்த பிறகு இந்த உடலில் ஆத்மா இருக்கா இல்லையா? எங்கும் ஆத்மா இருக்குன்னா இந்த உடலுக்குள்ளே என்ன பணமாக இருந்தாலும் அதுலேயும் ஆத்மா இருக்குது. ஆனால் அதில் அறிகின்ற தன்மை, அசைகின்ற தன்மை வெளியேறிவிட்டது. அவ்வளோதான். எல்லாத்துலையும் ஆத்மா இருக்குன்னா அசைகின்ற பொருள்லேயும் ஆத்மா இருக்குது, அசையாத பொருளில் இருக்கணும். இருந்தால் தான் எங்கே இருக்குதுன்னு சொல்கிற லட்சணம் அதுக்கு பொருந்தும். இப்போ இந்த டெஸ்க் இருக்குது, இது மரமாக இருக்குது, இது அசையலை. இதுக்குள்ளே ஆத்மா இருக்கா இல்லையாண்ணா? இருக்குது, வெளிப்படலை. இது அசைகின்ற தன்மை வெளிப்படலை. அது நமக்கு புரியணும், ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஆத்மா எங்கே இருக்குன்ற லட்சணம் பொருந்தாது. அதுதான் சொல்ல அந்தர்ஹிதஸ்ய ஆத்மா. இப்போ வீட்டுக்குள்ளே நான் இல்லை அப்படி சொல்லுவோமா? வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே நான் இருக்கோம், நான் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும் அந்த வீடு என்ன, அந்த வீட்டுக்குள்ளே நான் இல்லே சொல்லணும். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் தான் எங்கும் இருக்கிறேன், நான் தான் எங்கே இருக்கேன். வீட்டுக்குள் நான் இல்லை, வீடு எனக்குள் உள்ளது. இந்த உலகத்துக்குள் நான் இல்லை, உலகம் எனக்குள் உள்ளது. இந்த ஆத்மான்னு சொல்லும் பொழுது ஆத்மா எங்கே நிறைஞ்சது? வீடு என்ன? ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் வீட்டுக்குள்ளே இல்லை, எனக்குள் தான் வீடு இருக்கின்றது. சாஸ்திரம் எப்பவுமே நமக்கு தோண சில நேரத்தை முரண்பாட்டை பேசுறது தான் சாஸ்திரம் வேலையா அப்படி சொன்னால், நான் புரிந்துள்ளது தான் முரண்பாடாக இருக்கின்றது என்பதே அமைதியாக பொறுமையாக கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு கேட்டு கொண்டு வந்தால் தான் புரியும். இல்லைன்னா இதெல்லாம் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதெல்லாம் சரியா இல்லைங்கன்னு சொல்லிவிடுவோம். அப்படி சரியா இல்லைன்னா இவ்வளோ காலங்காலமாக இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் பெரியவர் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்களா? அவர் பலனை அடைந்திருப்பார்களா? இதுக்கு என்ன தான் வேல்யூ இருக்குது இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கு புரியல, அதனால தான் சொல்லுவோம் ஸ்ரவணம் சொல்லிச்சோம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நமக்கு புரிகின்றவரை கேட்பது, அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். புரிகின்றவரை கேட்பது. சாஸ்திரம் ஒரு கருத்தை சொல்ல வருது, அது எனக்கு புரியல, ஆனாலும் அதனால் சாஸ்திரம் தவறில்லை. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ எனக்கு புரிகின்றவரை மீண்டும் மீண்டும் கேட்பேன். அதுதான் ஒரு ஆத்ம சாதகன்னு இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மனோநிலை, பாவனை. புரிகின்றவரை இந்த சாஸ்திர கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு அதை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு பக்குவமும் தகுதியும் எனக்கு வரவில்லை. ஆகவே பகவானுடைய அனுகிரகத்தோடு குருவுடைய ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நான் எப்பொழுது புரிந்து கொள்வேனோ அது சொல்கின்ற அதே அர்த்தத்தை
அதுவரை தொடர்ந்து கேட்பேன் என்பது தான் ஸ்ரவணத்துக்கு கொடுக்கின்ற பெரிய ஒரு லட்சணம். இன்னொன்று இருக்குது, ஸ்ரவணம்னா எதுவரை கேட்பது, புரிகின்ற வரை கேட்பது. எதுவரை சாப்பிட்றது என்ன சொல்லுவோம், பசி தீரும் வரை சாப்பிட்றது. எத்தனை இட்லி சாப்பிட்றது, எத்தனை இட்லி கணக்கு இல்லை, உனக்கு பசி அடங்குச்சா அடங்குற வரைக்கும் சாப்பிடு. அதுபோல் இதை நான் சாஸ்திரம் சொல்லுகின்ற முறையில் புரிந்து கொள்ளும் வரை இதை நான் கேட்பேன். அதுதான். ஆக அசைகின்ற அசையாத அனைத்து பொருள்களுக்குள்ளும் அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருப்பது ஆத்மாவாகிய நானே. இதுதான் ஞானத்தினுடைய பலன். நான் அனைத்துக்கும் ஆதாரம், நான் எதையும் சார்ந்திராதவன், அனைத்தும் என்னைத்தான் சார்ந்துள்ளது. இது ஞானத்தினுடைய பலன். ஆனால் பொதுவாக என்ன, நாம் பிறரை சார்ந்திருப்பதாக நினைப்போம், ஆனால் எல்லாம் என்னைத்தான் சார்ந்துள்ளது. இங்கு என்னை என்பதற்கு என்ன அர்த்தம், ஆத்மாவாகி என்னை சார்ந்துள்ளது. ஆத்மாவாகி என் மீது இந்த அகில பிரபஞ்சமும் கற்பிக்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய சிந்தனைக்கு நேர் எதிரான சிந்தனை போல தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. ஆக ஞானம் என்ன சொல்கின்றது, உன்னை சார்ந்தே அனைத்தும் உள்ளது. நமது எல்லா ப்ராப்ளமும் எதனால் வருது, டிபெண்டன்ஸ்னால் தான் ப்ராப்ளமே வருது. ஆக ஆத்மாவாகிய நான் அந்தர்யாமியாக இருக்கின்றேன். சரி, அந்தர்யாமின்னா என்ன தோன்றும், நான் எதற்குள்ளே இருக்கின்றேனோ, இப்போ இன்னொரு கருத்து இருக்குது, நான் எதற்குள்ளே இருக்கின்றேனோ, இருக்கின்ற அந்த பொருள் பெருசு, அதற்குள்ளே இருக்கின்ற நான் சிறியவனாக தானே இருப்பேன். இப்போது ஒரு உடைவாள் இருக்குன்னா அந்த வாழை வைக்கிற அந்த பகுதி இருக்க உரை, அது பெருசாக இருக்கணும், வாள் சின்னதாக இருக்கணும். அல்லது ஏதோ ஒரு பொருளை வச்சோம்னா பெட்டியில், பெட்டி பெருசாக இருக்கணும், பெட்டிக்குள்ளே வைக்கிற பொருள் சிறுசாக இருக்கணும். அதுபோல் நான் அந்தர்யாமி சொல்லி சொன்னால், நான் அனைத்துள்ளும் இருந்து கொண்டிருக்கிறேன்னா, நான் எதுக்குள்ளே இருக்கிறனோ அது பெருசு, நான் சிறியது, அப்படி சொல்லி ஆகிவிடுமா சொல்லி சொன்னால் இல்லை. வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொன்னால், என்னை விட வீடு பெருசாக இருந்தால் தானே வீட்டில் இருக்க முடியும், மூவ் பண்ண முடியும். ஹாலுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி சொன்னால், ஹால் பெருசாக இருந்தால் தான் பல பேர் இருக்க முடியும், மூவ் பண்ண முடியும் இல்லையா. வீடு என்னை விட சிறியதாக இருந்தால் நான் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். அப்படியா நான் இருக்கேன்னு சொல்லி கேட்டால் அதற்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், பிரம்ம பாவேன அந்தர்ஹிதக, நான் பிரம்மமாக அனைத்திற்குள்ளும் நானே ஊடுருவி இருக்கின்றேன். இதுதான் ரெண்டாவது கருத்தாக சொல்கிறார். அந்தர்யாமி சொல்லி சொன்னால், உள்ளே இருக்கேன் அப்படின்னா நான் எதுக்குள்ளே இருக்கணும், நான் உள்ளே இருக்கேன், எனக்கு மற்றது நான் இருக்கிற இடத்துல அது பெருசாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்குன்னா வீடு என்னோட பெருசாக இருக்கணும், அது போலையா சொல்லி சொன்னால் இல்லை. பிரம்ம என்பது பெரியது, நீ பிரம்மத்தை, நீ பிரம்மம், நீ பெரியவன். நான் பெரியவனாக அனைத்துள்ளும் ஊடுருவி இருக்கின்றேன். இந்த ரெண்டு அர்த்தம் சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். பிரம்ம ஆத்ம பாவேன, இங்கே ஆத்மா சொல்லி சொன்னால் நான் சொல்லி அர்த்தம். ஆத்மானா என்ன, நான் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் தருகின்ற வார்த்தை ஆத்மா. ஆத்மா சொன்ன நான் என்றால் ஆத்மா, ரெண்டும் வேறு வேறு அர்த்தத்தில் இல்லை. நான் வேறு, ஆத்மா வேறு, அப்படி இல்லை. வேணும்னா அந்த நான் என்ற சொல்லுக்கு உடலாக மனதாக நான் புரிஞ்சிருக்கலாம், அது வேறு. உண்மையில் நான் என்ற சொல் அகம், அகம் என்றால் ஆத்மா சொல்லி அர்த்தம். ஆத்மான்னு சொன்னால் என்ன, அந்தர்யாமியாக அனைத்துள்ளும் ஊடுருவி இருப்பது. ஆனால் அதுதான் சிறியதுன்னு சொல்லி நினச்சிடாது, அது பெரியதற்கெல்லாம் பெரியது. நீ எங்கும் உள்ளவன், ஆல் பர்வேடிங். எதை போல, ஆகாசத்தை போல. இங்கே தான் ஆகாசம் இருக்குது, வேறு எங்கே ஆகாசில் சொல்ல முடியுமா? எத்தனை கோள்கள் இருக்கோ, எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்கோ, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ, என்ன மில்கி வே என்னென்னோ சொல்கிறாங்க பாருங்க, எல்லாம் எதனுள் இருக்கின்றது, ஆகாசத்துக்குள்ளது. ஆகாசத்தை கடந்து ஒன்றும் இல்லை. அதுபோல் நீயே இப்படிப்பட்ட பிருகத்தா பிரம்மமாக பெரியவனாக இருக்கின்றாய் என்று புரிந்து கொள். அப்போ ஆத்மா சொல்லி சொன்னால் எவ்வளோ விரிந்த ஒரு அர்த்தம் நம்ம மனசுக்குள்ளே வருது பாருங்களேன். நான் என்னவோ இந்த உடம்புக்குள்ளே அப்படி ஒரு விளக்கு போல், வெளிச்சம் போல் ஏதோ லைட்டாக இருந்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் நமக்கு அந்த திரையெல்லாம் விளக்கி லைட்டாக காட்டி அதுதான் ஆத்ம ஜோதி சொல்கிறாங்க. அது ஒரு அடையாள சிம்பாலிக். அதுதான் சொன்னோம். இந்த ஆகாசம் சொல்லி சொன்னால் ஸ்பேஸ், பிறகு பிரகாசம், வெளிச்சம் சொல்லியும் பார்த்தோம். வெளிச்சம் சொல்லி சொல்கிறது அறிவு சொல்லி அர்த்தம். தீபந்தான் நீ சொல்லி சொன்னால்
வெளிச்சம்தான் நீ சொன்னா, ஆத்ம ஜோதி தான் நீ சொன்னா, பாராதி பூதம் அல்லைன்னு சொல்லிடுறார். இந்த 5 பஞ்சபூதம் இல்லைன்ற வார்த்தையில் இந்த கருத்தை அப்படியே நிராகரிச்சிடுறார். அக்னி எதனுடைய வரிசையில் வருது? பஞ்சபூதத்தில் தானே வருது. பஞ்சபூதத்தில் இருக்கிற அக்னியுடைய தன்மை என்ன? ஒன்று உஷ்ணம், அடுத்து ஒரு வெளிச்சம். அப்போது அக்னி நீ இல்லே சொன்னா, அப்போ அந்த விளக்கம் என்ன? அந்த வெளிச்சமும் நான் இல்லை தான். அப்போ ஆத்மா வெளிச்சத்தை போல் உள்ள அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் அர்த்தமா? அப்படிலாம் இல்லை. ரொம்ப யோசிக்கணும். அதெல்லாம் சாஸ்திர வார்த்தையை கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணோம்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை ஜோதியோ சிம்பாலிக்காக சொன்னாங்க, அவ்வளோதான். ஜோதியே ஆத்மா அப்படி இல்லை. அதை போல பிரகாசமானது என்ன? அறிவு சொல்லி அர்த்தம். அறிவு ஸ்வரூபம். நீ எவைகளையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறாயோ அவைகளையெல்லாம் அறிவதற்கு ஆதாரமாக எந்த ஒன்று உன்னுள்ளே இருந்து அறிவித்து கொண்டுள்ளதோ அந்த ஒன்றிற்கு அறிவு சொல்லி சாஸ்திரம் பேர் சொல்லுகின்றது. ஆக இங்கு அந்தர்யாமி சொல்லி சொன்னால் அனைத்துள்ளும் ஊடுருவி இருப்பது. அதுக்காக நான் சின்னவனா சொல்லி சொன்னேன், இல்லை. பிரம்ம பாவேன, நீ தான் இருக்கிறதெல்லாம் பெரியது. நான் பெரியவனாக இருந்து அனைத்துள்ளும் ஊடுருவி இருக்கின்றேன். பிரம்மஸ்வரூப பாவேன, பிரம்மஸ்வரூபமாக நான் அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றேன். அதுவும் எப்படி? சமன்வயேன, எந்த விதமான வித்தவுட் எனி கேப். ஆமாம், ஒரு விதமான இடைவெளியும் இல்லாமல் நானே எங்கும் நிறைந்திருக்கின்றேன். இப்போது பொருளுக்குள் ஊடுருவி இருக்கேன்னு சொல்லி சொன்னால் ரெண்டுக்குள்ளும் கேப் இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லாமல், அதையும் வார்த்தை சாஸ்திரத்தில் ஸ்லோகங்களில் பெரியவங்க சொல்லும்பொழுது நம்ம எப்படியெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கோமோ அல்லது வேறு மாதிரி அபிப்பிராயம் வருமோ அந்த அபிப்பிராயங்களெல்லாம் நீக்கி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அங்கங்கே அழகாக வார்த்தையை உபயோகப்படுத்திடுவாங்க. ஒரு வெற்றிடமும் கேப்பும் இல்லாமல், வித்தவுட் எனி கேப். ஆமாம். பிரம்ம ஆத்ம பாவேன அகம் அந்தர்ஹதக அணுவிருத்த ரூபேன, ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் அசைகின்ற அசையாத பொருள்களுக்குள்ளும் பிரம்மஸ்வரூபமாக எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் அனைத்துள்ளும் கலந்துள்ளேன், ஊடுருவியுள்ளேன். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல் ஒரு பாட்டு சொன்னான். அதுபோல் நான் தான் அனைத்துள்ளும் இருக்கின்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் பூர்ணஸ்வரூபம், மிக மிக பெரியவனாக இருக்கின்றேன், அனைத்துள்ளும் இருக்கின்றேன், அனைத்துமாக இருக்கின்றேன், எங்கும் நிறைந்துள்ளேன். அதனால தான் இந்த ஞானம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சிறியவன், நான் இவ்வளோ தான் ஹைட்டு, நான் இவ்வளோ தான் வெயிட்டு, நான் ஒல்லியாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன், நான் சின்னவன் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் நீக்கி நீ பெரியவன். என்ன? ஆத்மா என்பது மிக மிக பெரியது, பிருகத்து. இது சும்மா கற்பனைக்காக இல்லை, இதுதான் நம்முடைய உண்மைத்தன்மை, உண்மை ஸ்வரூபம் சொல்லி சொல்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மைத்தன்மை சொல்லி சொல்கிறது. ஆக பூர்ணஸ்வரூபமாக மிக மிக பெரியவனாக நான் இருக்கின்றேன். அதனால் தான் இந்த ஞானம் நம்மை பெரிய ஆளாக மாற்றி விடுகின்றது. சிறிய ஆளாக இருந்த நாம் பெரிய ஆளாகி விடுகின்றோம், பூர்ணமாகி விடுகின்றோம். இது 2வது விதமான கருத்து, அறிவு சாஸ்திரம் கொடுக்கிறது. முதல் கருத்து நான் ஊடுருவி இருக்கின்றேன், 2வது கருத்து பிரம்ம ரூபமாக ஊடுருவி இருக்கின்றேன், எனக்குள் தான் அனைத்தும் இருக்கின்றது, நான் ஏதோ எதுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி அர்த்தம் இல்லை. ஆக ஆகாசத்தை பார்த்தவுடன் என்னுடைய ஆத்மஸ்வரூபமெல்லாம் என்ன ஆகிடணுமா? ஞாபகத்து வந்துடணும். ஆகாசம்னா என்ன? எங்கே பார்க்குறோமோ எல்லாம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம்னு சொல்கிறார். வெற்றிடத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன வரணுமா? நமக்கு ஆத்ம தத்துவம் ஞாபகத்து வரணுமா? அது பெரிய சிரமம் இல்லையே, அதுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உதாரணம், அவ்வளவுதான். இனி அடுத்த கருத்து வியாபி. நான் அனைத்தையும் வியாபிப்பவன், பிளவுபடாதவன். ஆமாம், வெட்டுப்படாதவன், டிவிஷன்லெஸ்ன்னு சொல்கிறார். என்னை வெட்ட முடியாது, பகவத்கீதையில் வருது. என்னை யாரும் நீர் என்னை நினைக்காது, கத்தி என்னை வெட்டாது சொன்னார் பாருங்க. அப்போது இந்த உடம்பை நீர் நினைக்கும், கத்தி வெட்டும்.
ஆனால் அது வெட்டாது சொன்ன என்ன அர்த்தம்? ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு பொருளாக இருந்தால் வெட்டிடலாம், அது ஒரு பொருளாக இருந்தால் நினச்சிடலாம். ஆனால் ஆத்மா எங்கு நிறைந்தது, உருவமற்றது, என்ன பண்ண முடியாது? ஆகாசத்தில் ஆணி அடித்து மாலை போட முடியுமா? ஆகாசத்தில் ஒரு ஆணி அடித்து மாலை போட முடியும். செவுத்தில் தான் ஆணி அடித்து மாலை போட முடியும். அந்த செவரே எங்கே இருக்குது? ஆகாசத்தில் தான் இருக்குது. நான் பூர்ணமானும் பிளவுபடாதவன், டிவிஷன்லெஸ், அவ்யவச்சேதம் சொல்கிறார். வெட்டுப்படாதும் பிளவுபடாது நான் பூர்ணன், நான் பூர்ணமானவன், நிறைந்த ஸ்வரூபத்தை உடையவன். பூர்ணம் சொன்னால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பூர்ணம்னா நம்ம கொழுக்கட்டில் வைக்கிற பூர்ணம் நினச்சிடாதீங்க. ஆமாம், கொழுக்கட்டில் வச்சுருக்கிறது தான் பூர்ணம்தான். இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்கிறது தான் பூர்ணம்தான். ஆமாம், கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிறது பூர்ணம். சின்ன வயசில் அம்மா கொழுக்கட்டை பண்ண என்ன பண்ணுவோம், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் உட்காந்துருப்போம். கொஞ்சம் நேரத்தில் மாவு இருக்கும், பூர்ணம் தீர்ந்து போயிடும். அப்புறம் பார்க்க, நீ ஹெல்ப் பண்ணது போதும், போயிட்டு வான்னு அனுப்பிவிடும். எங்கே போயிடுச்சு அந்த பூர்ணம்? நம்ம வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம். இந்த கொழுத்த கட்டைக்குள்ளே இருக்கிறதும் பூர்ணம்தான், கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிறதும் பூர்ணம்தான். ஆக நான் பூர்ணன், நான் பூர்ணமானவன், நிறைந்த ஸ்வரூபத்தை உடையவன், காலத்தினாலும் இடத்தினாலும் தன்மையினாலும் வரையறுக்கப்படாதவன். நான் காலத்தினால் வரையறுக்கப்படாதவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரம் காலத்தினால் வரையறுக்கப்பட்டது. அதுதானே டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் என்ன? காலந்தானே. நான் காலத்தினால் வரையறுக்கப்பட்டவன் இந்த உடலாக நினைத்தால். ஆனால் ஆத்மாவாகிய நான் காலத்தினால் வரையறுக்கப்படாதவன். காலம் என்னை வரையறுக்காது. காலம் என்னை வரையறுக்காதுன்னா அப்போது எதை காலம் வரையறுக்காது? ஆத்மாவை தவிர வேறு எல்லாத்தையும் காலம் வரையறுத்து விடும். காலம் என்னை வரையறுக்காது. அதனால தான் பகவான் கீதையில் சொல்வார், அர்ஜுனா, இந்த அரசர்களோ நீயோ நானோ பீஷ்மர் துரோணர் முதலில் முன்னால் இல்லாமல் இருந்ததில்லை, பின்னால் இருக்க போவதில்லை. அப்படி சொல்கிறது என்ன அர்த்தம்? காலம் நம்மை வரையறுக்காது. இன்னொரு அர்த்தம், பிறந்தாதான் காலம் வருகின்றது. நான் பிறவாத ஆத்மா. ஆனால் பிறவாதவனாகி ஆத்மாவாகிய நான் இந்த ஒரு உடலுக்குள் பிறந்திருக்கின்றேன். அதையும் புரிஞ்சுக்கணும். கர்ம வசத்தினால் தத்துவத்தை புரிகின்ற வரை இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு. ஆக இது காலத்தினால் வரையறுக்கப்பட்டுள்ளது எது? இந்த உடல். ஆனால் ஒன்று எவ்வளவு காலம்தான் இருக்குன்னு சொன்ன என்ன? அந்த வரையறுப்பு பிறந்த பொருள்களுக்குத்தான். அடுத்து இடத்தினால் வரையறுக்கப்படாதவன். இந்த உடலாக நினைத்தால் நான் இங்கே இருந்தால் வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தால் இங்கே இல்லை. இடத்தினால் வரையறுக்கப்படாதவன் ஆத்மாவாகிய நான். உடல் இடத்தினாலும் வரையறுக்கப்பட்டது. பிற்பாடு குணத்தினாலும் வரையறுப்பு இருக்குது. அப்புறம் பறவைகள் இருக்குது, அதுக்கு சிறகு இருக்குது, நமக்கு சிறகு எல்லாம் இல்லை இல்லையா, பறந்து செல்வதற்கு. ஆக எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் ஆத்மாவாகிய நான் இந்த எந்த விதமான லிமிட்டுக்கும் உட்படாதவன், அடங்காதவன். அடங்கா பிடாரின்றார். அடங்கா பிடாரி சொல்லுவோம் அந்த வார்த்தை, அடங்கா பிடாரி சொல்லுவோம் பாருங்க. அப்போ குணத்தினாலும் குணம் சொன்னால் அது சாஃப்டாக இருக்குது, அல்லது ஹார்டாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, உயரமாக இருக்குது, குட்டையாக இருக்குது, இதெல்லாம் குணங்கள். இப்படிப்பட்ட எதனாலும் ஆத்மாவாகிய நான் வரையறுக்கப்படாதவன் சொல்கிறார் ஒருத்தர். அங்கே பார்த்தேன் வரும்போது பஸ் ஸ்டாண்டில் குட்டையாக நெட்டே ஆத்மா நின்றுட்டு இருந்ததுன்னு சொன்னான். அது யாரோ ஒரு ஆளை சொல்லியிருப்பார், ஆத்மாவில்லை. இல்லை எங்கேயோ ஒரு குகையில் நான் பார்த்தேன் ஒரு ஆத்மா இருந்ததுன்னா. அதனால தான் சாஸ்திரம் ஒரே வார்த்தை சொல்லிடு, நீ என்னெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது ஆப்ஜெக்டு, நீ சப்ஜெக்டுப்பா. சப்ஜெக்ட் நெவர் பிகம் அன் ஆப்ஜெக்ட் சொல்லு. அப்படி ஆச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட், அவ்வளோதான். அது ஆப்ஜெக்டாக ஆகவே முடியாது. ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்த சொல் அசங்கம். இந்த அசங்கம் என்பதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் அவதூது ரொம்ப விளக்குவார். அதை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். எதனோடும் சம்பந்தப்படாதவன். ஆக இந்த நிதித்தியாசனம் என்கின்ற ஆத்ம தியானத்தில்
முக்கியமாக எடுத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டிய கருத்து அசங்கம் சொல்கிறார். நம்முடைய எல்லா ப்ராப்ளமும் சம்பந்தத்தினால தான் வருது. நம்ம சம்பந்தியினால் வருதுன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கலாம். நம்முடைய எல்லா ப்ராப்ளமும் பிறரோடு வைக்கின்ற சம்பந்தத்தினால் தான் வருகின்றது. சில பேர் நினைக்கும் பொழுது நம்முடைய பிபி எகிரும், தூக்கமெல்லாம் இல்லாமல் போயிடும். ஆக விததஸ்ய ஆத்மனக, எங்கும் வியாபிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆத்மாவுடைய தன்மை அசங்கம் என்றால் எதனோடும் சம்பந்தப்படாது. நிறைய பேர் பார்க்கலாம் தொட்டா சினிங்கி, அப்படி இல்லை. நான் எதனோடும் சம்பந்தப்படாத அசங்கமான ஆத்மஸ்வரூபம். இப்படி ஒரு சாதகன் நிதித்தியாசகன் ஆத்மாவுடைய இது போன்ற தன்மைகளை சொரூபத்தை என்ன பண்ணுமா, இந்த ஓமைகளை மனதில் வைத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். நாமளும் தியானம் பண்ணுறோம், கண்ணை மூடி உட்காருவோம். கண்ணை மூடி உட்காந்து என்ன தியானம் பண்ணுவோம்? அவன் என்ன ஆனா, இவன் என்ன ஆனா, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அவன் இப்படி சொன்னானே, இது அப்படி சொன்னானே, நாளைக்கு அங்கே போனோமே, நேற்று இங்கே வந்தானே, அவன் வந்து இதை சொல்லிட்டு போனானே, இது வந்ததா போச்சு, அதெல்லாம் தியானம் உட்காந்துட்டு பண்ணித்தானே இருக்கிறோம். கண்ணை மூடி உட்காந்து அவ்வளோதான். கண் மூடி ஒரு கணம் இருக்கு என்றால் பார்த்த கருமங்கள் போராடுது. எல்லாம் வந்து என்ன பண்ணுது நம்ம மனசுக்குள்ளே. அதுவரை கண்ணு திறந்துருக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில் நம்ம மனசு போயிட்டுருக்கு. கண்ணை மூடி உட்காந்த உடனே வாழ்த்த கருமங்கள் போராடுது. வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பார்த்தவன ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. வந்து இந்த சில பேர் கொஞ்சம் பயில்வானுங்க என்ன பண்ணுவாங்களாம், மல்லு கட்டி நிற்பாங்க சண்டை போட்டு. அதுபோல் மனசு வந்து அப்படி வம்பு பண்ணுதுன்னு சொல்கிறார். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவது என் கண்டோ பராபரமே. குரங்கு இருக்கே, அதுவே குரங்கு, சொல்லவே வேண்டாம். கொல்லித்தேல், ஒரு தேள் வேறு கொட்டிடுச்சான், ஒரு பேய் வேறு பிடிச்சிடுச்சான், கொஞ்சம் மது வேறு சாப்பிட்டுடுச்சான், எப்படி இருக்கும்? அது போல் இருக்கு என் மனசுன்னு சொல்கிறார். கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்க. இன்னொரு பாட்டு சொன்னால் நல்லா தான் இருக்கும். இந்த பழைய பாட்டு தான் இது. சங்கு சக்கர சாமி வந்து அவ்வளோதான் ஆடுது. அப்படி ஒரு ஆட்டத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு இந்த மனசு. ஒரு நிமிஷம் இருக்க முடியலையே. சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டின்னு சொல்கிறார். அவரையே திட்டிக்கிட்டார், நம்மளை திட்டல. அருணகிரிநாதர் சொல்கிறார், நானும் சொல்லலைங்க. என்னங்க சாமி கூப்பிட்டு வச்சுட்டு சகட சைடு மூட மட்டிலான்னு சொல்கிறீங்க, அவர் சொல்கிறார். ஆக இப்படி தியானிக்க வேண்டும். எப்படி? நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, எதனோடும் தொடர்பில்லாதவன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட லட்சணங்களை, என்னுடைய லட்சணங்களை நானாக தன்னையாக தியானித்து அமர்ந்திருக்க வேண்டும். ஆத்மபாவம் எப்படின்னா, ஆத்மாவனா அத்வைத பாவனா. எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. சர்வதா குறிய, எப்பொழுதும் இதையே தியானித்து அமர்ந்திருப்பாயாக. எப்பொழுதும் அத்வைத பாவனையோடு இரு. நான் ரொம்ப அழகாக சொல்கிறார், அத்வைதத்தை செயல்படுத்தாது. நான் உனக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறேன், அந்த அறிவை நீ செயல்படுத்த முடியாது. அந்த அத்வைதத்தை ஆக்ஷனில் கொண்டு வராத, இல்லையா? இப்போது ஒரு பொருள் இருந்தால் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காது போல் அத்வைத சிந்தனை அறிவிலூறும் ஆனந்த வெள்ளமே என்றென்று பாடினேன்னு சொல்கிறார். அறிவில் இதை புரிந்து கொண்டு ஆனந்தமாக அந்த அர்த்தத்திலேயே நீ இருந்து கொண்டு இருன்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். விவகாரம் முழுக்க துவைதத்தில் தான், ஆனால் பாவனை என்பது மனதில் இருக்க வேண்டும். சிலதைத்தான் அத்வைதத்தில் கொண்டு வரணும், சிலதை பாவனையில் தான் வச்சுக்கணும். பாவனை என்னென்னா, நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, நான் மாறாதவன் மறையாதவன் பிறவாதவன் ஆனந்த சொரூபினன், நான் தான் எங்கும் உள்ளேன் என்றும் உள்ளேன், நான் தான் இருக்கேன், எனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அர்த்தத்தில் அந்த பாவனையோடு இரு. அடுத்து எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் 1 மணி ஆச்சுன்னா பசி எடுத்தால் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டு தானே ஆகணும். ஆக அறிவில் இந்த பாவனை இருக்கட்டும், ஆனால் விவகாரம் துவைதத்தில் விவகாரம் நடக்கும். சிலதை பாவனையில் வைத்துக்கொள்,
அந்த பாவனை தருகின்ற பலன்தான் என்ன? மோட்சம் என்கின்ற மன நிறைவு. பாவயேத்துன்னா அங்கே தியாயேத்துன்னு சொல்லி போட்டுறார். தியானம் செய்ய வேண்டும். என்னவென்று? ஆத்மா எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது. ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது. ஆத்மா அனைத்துக்குள்ளும் இருந்தாலும் வெளியேயும் வியாபித்துள்ளது. ஆத்மா பூரணமாக உள்ளது. ஆத்மா அசங்கம். விததஸ்ய ஆத்மனக ந அழகாக சொல்கிறார். ஆக வியாபிக்கின்ற தன்மையுடைய ஆத்மாவுடைய தன்மையை தியானிக்க வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். இந்த அசங்கம் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறார். அசங்கம் சொல்லி சொன்னால், நான் எதனோடும் சேராதவன், அசங்க சொரூபன். ஆக இந்த ஸ்லோகத்தில் 43வது ஸ்லோகம், 7வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம் உத்தவ கீதையில் ஆத்மாவுடைய அசங்கத்துவம் சொல்லப்படுகின்ற. அதாவது நான் எதனோடும் சம்பந்தம் வைப்பவன் இல்லை. அகம் அசங்கக. அசங்கோகம் அசங்கோகம் சொல்கிறோம் பாருங்க. இதுதான் அகம் அசங்கக. மேகம் ஆகாசத்தில் செஞ்சிருக்குது. நம்ம உடலுக்கு அதே உதாரணமாக சொல்லுவாங்க. மேக கூட்டங்கள் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். மேகம் அதே வடிவத்தில் இருக்குமா? பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் சில வடிவங்களெல்லாம் தெரியும், சில உருவங்கள்லாம் நமக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும்? கலைந்து போயிடும். கனவில் காணும் காட்சியாகவும் கலைந்து போகும் மேகங்கள்னா. அது மேகங்கள்னா அது அப்படியே இருக்கு. அது போல இல்லையா? அது அப்படி அதை செய்கிறது யார்? காற்று தானே அதை கலைத்து விடுகின்றது. காற்று தான் விதவிதமான மேகக்கூட்டங்கள் பிரிக்கின்றது, சேர்க்கின்றது, கொண்டு வருகின்றது, பிரிக்கின்றது. ஆகவே ஜீவனுடைய கர்ம பலனுக்கு இது ஒப்பிடப்படுகின்றது. இதெல்லாம் எங்கு நடக்கின்றது? ஆகாசத்தில். இதையெல்லாம் ரொம்ப அழகான கருத்தாக சொல்லி இந்த மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து, அமைதியை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கின்ற எந்த விதமான தவறான எண்ணங்களோ அதையெல்லாம் சரிப்படுத்தி அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் வேதாந்த தத்துவ நூல்களுடைய ரகசியமே, வேலையே. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பயன்படுத்துவோம். இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு சரி வராதுங்க, நமக்கெல்லாம் அதெல்லாம் போதாதுங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இதெல்லாம் நமக்குள்ளது இல்லைங்க, அப்படி தான் நினைப்போம். உண்மையிலே இதை ஒழுங்காக முறையாக அமைதியாக கேட்டு புரிந்து கொண்டால் ஆத்மாவாக இருக்கிறது மோட்சம் அடையிறதுலாம் வேறங்க. ஆனால் வாழ்க்கையிலே சில விஷயங்கள்லாம், சில ரகசியங்கள்லாம், கர்ம தத்துவத்தெல்லாம் இந்த உதாரணங்களோடு புரிந்து கொள்ளும் பொழுது, உன்னுடைய மனதில் விவகாரங்களை அணுகும் பொழுது மனசுக்கும் கூட ஒரு அமைதி, நிறைவு இதெல்லாம் கிடைக்கும். இந்த வார்த்தைகள்லாம் சும்மா ஏதோ பேருக்காக நம்முடைய அமைதிப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தைகள் மட்டும் இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. கற்பனையாக சொல்கிறது இல்லை, நமக்கு ஒரு மிஸ்மரிசம் பண்ணுறதும் இல்லை, இல்லாததை பேசுகிறதும் இல்லை, இருக்கிற விஷயத்தை அழகாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆக ஆகாசம் என்ற வெற்றிடத்தில் உள்ள மேகம் எப்படிப்பட்ட இடத்தில் எப்படிப்பட்டதாக எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் யார் முடிவு பண்ணுறதுன்னா ஆகாசம் முடிவு பண்ணலை. ஆகாசம் பேசாமல் இருக்கு. ஆகாசம் நகருமா? ஆகாசம் நகராது. எந்த மேகம் எந்த இடத்துல இருக்குன்னு முடிவு பண்ணுறதுன்னா வாயு தான், காற்று தான் வந்து அடிச்சிட்டு போயிட்டுது. எந்த இடத்துல மேகம் இருக்குன்னு, எவ்வளவு சிறிது பெரியதாக இருக்கும் என்பது, எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் நாம் சொல்ல முடியறதில்ல, ஆகாசமும் செய்யறதில்ல, முடிவு பண்ணுறதில்ல. அதை முடிவு செய்வது காற்று. நம்ம பார்ப்போம், சில நேரத்தில் மேகமாக திரண்டு வரும், நல்ல பெரிய காற்று வரும்பொழுது அப்படியே தள்ளிட்டு போயிடும், நமக்கு மழையும் வர்றதில்லை. அந்த வேலை செய்கிறது யார்? காற்று தானே. ஆக இதை வைத்து கொண்டு ஒரு உதாரணத்தை ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். வாழ்க்கை இந்த விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்க போகின்றது என்பதை நாம் அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.